வந்த உங்களை ஆண்டவர் இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. ಬಂದಿರುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த முக்கியமான தினங்கள் மற்ற தேசங்களில் பல இடங்களில் இதை முக்கியப்படுத்தி செய்கிறாங்க. செலவெல்லாம் செய்வாங்க, முன் வருவார்கள், அந்த நாளை சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புவாங்க. ಈ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ದಿನ ಅಂದ್ರೆ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಹಿಳೆಯರ ದಿನವನ್ನು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡುವುದು ಉಂಟು. ஆனா இந்த முறை நம்ம வாலிபர்களுக்காக ஒரு நாட்களை வச்சு பண்ணோம், சிறு பிள்ளைகளுக்காக. அப்ப இந்த சின்ன பிள்ளைங்க வரும்போது அந்த சிறுவர் ஊழியத்தில் பங்கெடுக்கிறவங்க இந்த நாளில இந்த பெண்கள் தினம், மகளிர் தினம்னு சொல்லி இந்த காரியத்தை செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு முறையும் தேவையானதை எல்லா நாடும் நாம் அதை கடைபிடிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சில முக்கியமான நாட்களில் நாம் செய்கிறது எதுக்குன்னா ஜனங்களை ಉತ್ಸಾಹಪಡಿಸುವುದಕ್ಕೆ. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯವನಸ್ಥರ ಆರಾಧನೆಗಳನ್ನು, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಆರಾಧನೆಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. ಈ ದಿನ ಮಹಿಳೆಯರ ದಿನವಾಗಿರುವುದರಿಂದ ಮಹಿಳೆಯರನ್ನು ಇಟ್ಟು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಎಲ್ಲಾ ದಿನದಲ್ಲಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಎಲ್ಲವನ್ನು ಕೈಗೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಭಾನುವಾರದಂದು ಬರುವುದರಿಂದ ಆ ದಿನವನ್ನು ನಾವು ಈ ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. இதை நடத்தணும்னு சொன்னது பாஸ்டர் ஜான் சாமி. எனக்கு தெரியாது, முதல்ல பழக்கம் தான் பண்றது. எத்தனை நிகழ்ச்சி நடத்தினாலும் என் புத்தி மாறலன்னா பிரயோஜனம் சத்தமா சொல்லுங்க. நிகழ்ச்சிகளை நடத்தி விமர்சையா கொண்டாடினாலும் என் மைண்ட் செட்டப் மாறல. நான் அதே போலதான் இருந்தா 1000 ஆராதனைக்கு வந்தாலும் பிரயோஜனம். நம்ம உட்காந்துருக்கீங்களா? பிரயோஜனம் அப்படின்னா என்ன செய்யல? வாய் திறந்த என்ன கோபப்படுத்துறதுனே இருக்கீங்க பாரு. பிரயோஜனம் திரும்பவும் பாரு. நான் எல்லா வாயும் பாக்குறேன். பிரயோஜனம் அததான் கேட்கறது. அப்பதான் உங்க மைண்ட் அங்க இருக்கும். ஆனா ஒரு கூடுகைன்னு வரும்போது அதுல ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள, அதுக்குதான் கடவுள் நம்மள கொண்டு வர்றார். ಯಾವುದೇ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡುವುದಾದರೆ ಎಲ್ಲದರಲ್ಲಿ ನಾವು ಭಾಗವಹಿಸಿದರೂ ನಮ್ಮ ಬುದ್ಧಿ ಬದಲಾವಣೆ ಆಗದಿದ್ದರೆ ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ಆದರೆ ಬಂದು ಭಾಗವಹಿಸುವಾಗ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு வாரம் பாஸ்டர் ஜான் சாமுவேல் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் சிக்கல்ல இந்த மருத்துவமனையிலிருந்து அங்க அனுப்புனாங்க. அவர் பணி செய்தார். 2 நாள் எக்ஸாம் எழுதினார். நேற்று இரவு தான் பெங்களூர் போயிட்டு இன்னைக்கு இரவு திரும்பவும் ஒரு வாரம் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ಜೆಪಿಸಿಕೊಳ್ಳುங்கள். கொள்ளுங்கள். ನಮ್ಮ ಸಾಮ್ ಪಾಸ್ಟರ್ಗಾಗಿ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಕಳೆದ 1 ವಾರಗಳ ಕಾಲ ಬೇಲೂರು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ, ಸಿಎಂಸಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಇದ್ರು. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. 2 ದಿನ ಪರೀಕ್ಷೆ ಬರೆದಿದ್ದಾರೆ, ಮತ್ತೆ ನಿನ್ನೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಈ ದಿನ ಮತ್ತೆ ಪ್ರಯಾಣ ಪಟ್ಟು ಹೋಗಿ 1 ವಾರ ಕಾಲ ಅಲ್ಲಿ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. அப்போ சாம் பாஸ்டருக்கு நல்ல எண்ணம் இருக்கா, கெட்ட எண்ணம் இருக்கா? ஏன் சொல்லுங்க. எங்க சபையில் இருக்கிறவங்க எல்லாம் மேல வரணும். ஆண்களும் மேல வரணும், பெண்களும் மேல வரணும், வாலிபர்களும் வளரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ யாராவது ஏதாவது தப்பா பேசினா வாய் மூடு. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரர் நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. நீங்க அவங்களோட சேர்ந்துட்டு பேசுங்க. ಈಗ ನಮ್ಮ ಸಾಮ್ಯಲಯ್ಯನವರಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಯೋಚನೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಗಂಡಸರ ಒಂದು ಕೂಟವಾಗಲಿ ಅಥವಾ ಹೆಂಗಸರ ಕೂಟ ಯಾವುದೇ ಇರಲಿ ಎಲ್ಲರೂ ಮೇಲೆ ಬರಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದಲೇ ಅವರು ಪ್ರತಿಯೊಂದು ಕೂಟಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ಯಾರಾದರೂ ಅವರನ್ನು ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡುವುದಾದರೆ ನಾವು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಆ ರೀತಿ ಮಾತನಾಡಬಾರದು. பிரியா போன செவ்வாய்க்கிழமை வந்திருக்கணும் ஊழியத்து நிமித்தம் கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா பக்கம். ஆனா செவ்வாய்க்கிழமைக்குள்ள துபாய் வந்துட்டாங்க. இப்ப வந்த பிறகு இந்த பிரச்சனைங்க, அதனால இங்கே இருந்தாங்க. நேற்று காலை பெங்களூர் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எந்த ஆபத்து இல்லாம. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணணும். இது நம்ம மேல் விழுந்த கடமை.
ಸಹೋದರಿ ಪ್ರಿಯ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಅವರು ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾ ಆ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದರು. ಆದ್ರೆ ದುಬೈಗೆ ಬಂದರು. ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರಣಗಳಿಂದ ಮತ್ತೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗದೆ ನಿನ್ನೆ ಬೆಳಗ್ಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರುವುದರಿಂದ ಬೋಧಕರು ಎಲ್ಲರಿಗೂ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. எங்க வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டது. வந்தவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யார் செத்துட்டாங்க? சர்ச்சில் மரணம்னா யாருடையதான் நடத்துகிற சொல்லுங்க. அப்ப எங்க சொந்தத்துல ஆண்டியினுடைய தங்கச்சி புருஷன் இறந்துட்டாருன்னா யாருடைய மரணம்? உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு. ஆனாலும் இரவிலே ஒரு 3 மணி நேரம் பாடல் பாடும்படி பெண் பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க. ஆண் பிள்ளைங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. இப்படி ஒருவருக்கொருவர் ಉತ್ಸಾಹಪಡಿಸುವುದು நல்லது. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಮರಣವಾಯಿತು. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ತಂಗಿ ಯಜಮಾನರು ಮರಣ ಹೊಂದಿದರು. ಆದ್ದರಿಂದ ದಿನ ರಾತ್ರಿ ನಮ್ಮ ಸಭೆಯ ಕೆಲವು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಭಜನೆ ಮಾಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ನೆನೆ ದಿನದಲ್ಲಿ ಸಹ ಕೆಲವರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. சபையில சில காரியங்களுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா எங்களெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் போக ஊழியத்தில் ஒருத்தவங்க ஈடுபடணும். நான் ராத்திரி பகல நம் சபைக்காகவே இருக்கிறேன். அப்ப நம்ம சபையில உள்ள சிலர் நம்ம கிட்ட சொல்லும் போது சரிங்க நம்ம சேர்ந்து போவோம். ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம சபையில உள்ள சில ஐயா பாருங்க, ஊழியத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டாலும் எல்லா இடத்துக்கும் போக சத்தமா சொல்லுங்க. ஊழியத்துல முக்கியப்படுத்தி நம்ம சபையின் வளர்ச்சிக்காக சிலர் சொல்லுவாங்க. அதை கவனத்தில் கொண்டு முடிந்த வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தால் உங்களுக்கும் நல்லது, சபைக்கும் நல்லது, வருங்காலத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இதில் ஃபாலோ பண்ணணும். என்னைக்குன்னா சிக்கு. எனக்கெல்லாம் தூக்கமே இல்லை டெய்லி. அது போல பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் இன்னைக்கு உங்க முன்னால நிக்கிறேன்னு ஆண்டவரில் நீங்கள் உங்க அப்படி எல்லாருடைய ஜபத்தால தான் இது வரைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே போல நாம விழுந்து விழுந்து உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க தான் சபைக்கு வர்றதில்ல. 21 நாள் ஜபம், 40 நாள் ஜபம். ஆனா சபையில காலை மாலை போன்ல இந்த ஜபம் எவ்வளவு பேருக்கு பாதுகாப்பா இருக்கிறது தெரியுமா? அதனால ஒதுங்கி போய் மற்றவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு விலகி போனீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ஜபத்துக்கு முன்னுக்கு வாருங்கள். அந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலையை கொடுக்கும். ನಮ್ಮ ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ ಯಾವುದಾದರೂ ಸೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವರು ಮುಖ್ಯರು ಕರೆಯುವಾಗ ನಾವು ಅವರಿಗೆ ಬೇಡವಾದ ಉತ್ತರ ಹೇಳಬಾರದು. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ರಾತ್ರಿ ಹಗಲು 21 ದಿನಗಳ ಪ್ರಾರ್ಥನೆ, 40 ದಿನಗಳ ಪ್ರಾರ್ಥನೆ, ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಪ್ರಾರ್ಥನೆ, ಈ ರೀತಿ ಇರುವಾಗ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ದೂರ ಹೋಗಬೇಡಿರಿ. ಇನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯರಾಗಿರ್ರಿ. ஞானஸ்நானம் இந்த மாதத்துல கொடுப்போம். சிலர் என்கிட்ட கேட்டாங்க, எடுக்காதவங்க போட்டோம், ஏசப்பா வரும்போது போய்கிட்டே இருக்கட்டும். ஆனா ஞான ஸ்நானம் எடுக்கக்கூடியவங்க சரியான நேரத்தில் எடுக்கணும். இந்த வாரத்துல அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க போன் பண்ணியோ நேரா போயோ கேட்டு யார் யார் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாரத்தில் தெளிவா உங்களுக்கு என்னைக்குன்னு சொல்லிடுவேன். அது கேட்கபடி நாம அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಬೋಧಕರು ಹೇಳುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಆ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಸುವಂತವರು ಹೋಗುವಾಗ ವಿಚಾರಿಸಿ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ದೃಢಪಡಿಸಿ ಬೋಧಕರ ಬಳಿಗೆ ಹೇಳುವಾಗ ಅವರು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಸಿದ್ಧತೆಗಳನ್ನು ಮಾಡುವರು. ஒண்ணு புரிஞ்சுங்க, உங்களை கடவுள் எதுக்கு சபைக்கு கொண்டு வந்தார்னா இன்னொரு ஆத்மாவை உங்களால எங்க அழைச்சிட்டு வரணும். இத்தனை வருஷம் யாரையாவது அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா? அதை நீங்களே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களை ரட்சித்து ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தி பந்தியில பங்கெடுக்க வைத்து சர்ச்சுக்கு கொண்டு வந்த நோக்கமே இருக்கிறவங்கள உள்ள வர்றவங்கள ஏதாவது சொல்லி ஒதுக்கி விடுறதுக்கு இல்ல, அநேகரை உள்ளே கொண்டு வந்து வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு. இதை நீங்க செய்யலன்னா இனி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜீவனை பயன்படுத்தி ஆண்டவருக்காக செய்யுங்க. ಅದರ ಫಲನೆ ಆಂಡವರು ಕೊಡುಕ ಬರವರಾಗಿ இருக்கிறார். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದು ಕಾರಣ ಇನ್ನೂ ಅನೇಕರನ್ನು ಸಭೆಗೆ ಕರೆತರಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಸಭೆಯಿಂದ ಹೊರಗೆ ತಳ್ಳುವುದಲ್ಲ, ಅನೇಕರನ್ನು ಸಭೆಗೆ ಸೇರಿಸುವುದು. ஆயிரக்கணக்கான பிரசங்கம் உங்க காதுல நானும் மற்றவங்களும் கொடுத்தாச்சு. ஆனா இது காதுல விழுதா?
இருதயத்துக்கு போகுதா? அதன்படி நாம வாழுறோமா என்பதை நீங்க தான் தேவ சமூகத்தில் கேட்டு பார்க்கணும். ஆனா இன்னொரு செய்தியும் இன்னைக்கு உங்களுக்கு வருது. இன்னைக்கு கொடுக்கிற செய்தி நீங்க கேட்டு வாழ்ந்தாலே போதுங்கிற அளவுக்கு இருந்தாலும் இந்த ஒரு சில வார்த்தை சொல்லுவேன், இதை கேட்டு நீங்க வாழ்ந்தாலே போதும். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு முறையும் பேசுவதற்கு வாய்ப்பை ತಂದಿರುತ್ತಾರೆ. 1006 ಸಂದೇಶಗಳನ್ನು ನಮ್ಮ ಬೋಧಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಬರೀ ಕೇಳುವವರಲ್ಲ, ಅದನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಜೀವಿಸಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಮಾರ್ಪಾಡು ಹೊಂದಿದರೆ ಮಾತ್ರ ಪ್ರಯೋಜನ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳುವಂತಹ ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க கண்டிப்பா ஆலயத்துக்கு எல்லாரும் வாங்க. மொழி தெரியல அப்படி எல்லாம் யோசிக்க வேணாம். நீங்க வந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஞானம் தருவார், தெளிவா கத்துக்க வைப்பார். இப்ப கன்னட சர்வீஸ் உங்களுக்கு ஏற்ற பாஷையில் இதை சொல்லிக் கொடுக்குறோம், ஈஸியா புரியும். வேற ஆராதனைக்கு வந்தா இப்ப நம்ம டைம் பிரச்சனை இருக்கு நமக்கு. உங்களுக்கு எந்த மொழியில தெளிவா புரியுதோ வாங்க, கற்றுக்கொள்ளுங்க. இல்ல இங்கிலீஷ் தான் வேணும், ஈவினிங் சர்வீஸ் வாங்க, உங்களுக்காக அதை செய்யறோம். ஆனா 10 பேராவது ஆங்கிலம், தமிழ் தெரியக்கூடாது, கன்னடம் தெரியக்கூடாது, வெறும் இங்கிலீஷ் தான் தெரியணும். ஈவினிங் அதை வைப்போம். ಸರಿ, ಭಾಷೆಯನ್ನು ಕುರಿತು ಯೋಚಿಸಬಾರದು. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲೂ ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲೂ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯಲ್ಲೂ ಆರಾಧನೆ ನಡೆಸುತ್ತೇವೆ. ನೀವು ಆ ಒಂದು ಆರಾಧನೆಗಳಿಗೆ ಕೇಳಿಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಬಂದು ಭಾಗವಹಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. இந்த மாதம் போன வாரம் 1ஆம் தேதி காலையிலும் 4 ஆராதனையிலும் என்ன செய்தி கேட்டோம்? எப்ப பாரு துக்கம் 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 துக்கம், அதான் கேட்டோம். சொல்லுங்க, எந்த தானம்? என்ன தானம்? கண்டானமா? என்ன தானம்? ಸಮಾಧಾನ. ಈ ತಿಂಗಳು 1ನೇ ತಾರೀಖಂದು 4 ಆರಾಧನೆಯಲ್ಲೂ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ವಾಕ್ಯ ಸಮಾಧಾನದ ಕುರಿತು ಹೇಳಿದ್ದಾರೆ. இது ஆண்டவரே சொன்னார். இப்ப இந்த மாதம் முழுவதும் உங்க மைண்ட்ல அது ஓடணும். முதல் மாதம் பிப்ரவரி, 2வது மாதம் இப்போ 3 செய்தி. ஆவியானவர் என்னோட இருக்கிறார், எங்களை ஆண்டவர் உயர்த்த போறாரு, எங்களுக்கு தேவன் சமாதானத்தை. ஆனா இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம அவரையே சுத்தி சுத்தி வரணும், அதை நம்ம அனுபவிக்கணும். அதுக்குதான் கர்த்தர் நம்மோட பேசுவது. ಆತ್ಮನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದೇವೆ. 2ನೇ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ, ಈ ತಿಂಗಳು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವನು ಎಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ನೆನಪಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆகாய் 2:8-9 அதான போன வாரம் பார்த்தோம். ஆகாய் 2:9 ஆண்டவர் ஒரு ஆண் மகனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். செருபாபேல் என்ற ஒரு தலைவனுக்கு, ஒரு பொறுப்பா இருந்த தலைவனுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு, உனக்கு சமாதானத்தை, என்னது, இவ்விடத்தில் உனக்கு, இவ்விடத்தில் சமாதானம் அருளி செய்வேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம். அததான் நாம போன வாரத்துல 1ஆம் தேதி தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உணர்த்தி சொல்லப்பட்டது. ಹಗ್ಗಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನವನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ. சமாதானம்னா என்ன தெரியுமா? அமைதி. சிலர் உள்ளத்துல எப்ப பாரு, உள்ளத்துல, குடும்பத்துல, போற இடத்துல ஒண்ணு மற்றவங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா நாம கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்காது, அவ்வளவுதான். அதுக்கா மனுஷன்? ஒண்ணு நாம மற்றவங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்போம், இல்ல மற்றவர்களால நமக்கு தொல்லை, அதுவா வாழ்க்கை? அப்படி இருக்க கூடாது அல்லவா? சிலருக்கு அது பழக்கம் போல் இருக்கு, ஆனா ஜனங்கள் அப்படி இருக்க கூடாது. அமைதியா, நான் சொல்லியிருக்கேன், கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியா இருக்கணும். கஞ்சி குடித்தா கூட நம்ம எப்படி இருக்கணும்? அதான் சபைக்கு அதுக்குதான் தேவன் கொண்டு வராரு, கற்றுக் கொடுக்கிறார். ಸಮಾಧಾನ ಅಂದ್ರೆ ಶಾಂತವಾಗಿ ಇರುವಂತದ್ದು. ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸಬಾರದು, ಮತ್ತೊಬ್ಬರು ನಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು ಅದರಲ್ಲಿ ನಾವು ಈಡಾಗಿರಬಾರದು. ಯಾವಾಗಲೂ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರಬೇಕು. ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು 3:30, ಜಡ್ಜಸ್ 3:30, அதுல 80 வருஷம் சமாதானம் இருந்ததா பைபிள் சொல்லுது. 80 வருடம்
அமைதியா இருந்திருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 80 வருடம் ಸಮಾಧಾನமா இருந்திருக்காங்க. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 30ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ 80 ವರ್ಷ ಸಮಾಧಾನವಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. அப்ப சமாதானமா இருக்க முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. ஆனா அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துதான் அது அமையும். அப்ப இந்த அமைதி வேணும்னா, இந்த சமாதானம் வேணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், கொஞ்சம் மைண்ட் கரெக்டா இருக்கணும், வார்த்தை கரெக்டா இருக்கணும், கொஞ்சம் அந்த ரத்த கொதிப்பெல்லாம் அடக்கணும். கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. இதுக்குதான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்க. சபைக்கு உங்களை அழைச்சிட்டு வர நோக்கமும் அதுதான். ஆனா உங்களால யாரும் ரத்த கொதிப்பு வர அளவுக்கு நடந்து கொள்ள 80 வருஷங்க அமைதியா இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன 400 வருஷம் ஆண்டவர் பேசாமலே விட்டுட்டாரு. மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் 400 வருஷம். எதனால அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜனங்களின் கீழ்ப்படியாமையினால, கடவுள் வார்த்தையை மதிக்காம தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்ததுனால 400 வருடம் ஆண்டவரே பேசல. ஆனா இங்க பார்க்கிற நியாயாதிபதிகள் காலத்துல 80 வருடம் ஒரு நல்லது ஒரு சூழ்நிலைய ஆண்டவர் உருவாக்கி நடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ಸ್ತೋತ್ರ. ಮಲಕಿಯ ಪುಸ್ತಕದಿಂದ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕದ ಮಧ್ಯದಲ್ಲಿ 400 ವರ್ಷಗಳ ಕಾಲ ದೇವರು ಜನರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ಯಾಕೆಂದ್ರೆ ಜನರ ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲದೆ ನಡೆದುಕೊಂಡದರಿಂದ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ 80 ವರ್ಷ ಸಮಾಧಾನವಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நியாயாதிபதிகள் அப்படின்னு சொன்ன இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 14 பேர் பொறுப்பா இருந்திருக்காங்க. எதுக்காக தெரியுமா? கலகத்தின் நடுவில் ஒரு அமைதி கொடுக்க. குழப்பம் பண்ற கூட்டம் ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தின் நடுவில் அமைதியை கொடுப்பதற்காக எவ்வளவு பேர் இருந்தாங்க? 14, 13, 14 பேர் சாமுவேலோட சேர்ப்பாங்க. நியாயாதிபதிகள் அவர்களை நியமித்து அவர்களுக்கு ஊழியம் கொடுத்து இந்த அமைதிக்காக பயன்படுத்தினதாக அந்த புத்தகம் முழுவதும் நீங்க படிச்சாதான் நம்ம சொல்ற வார்த்தை விளங்கும். உங்களுக்கும் பைபிள் அறிவு இருக்கும். நீங்களும் சமாதானம் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே குடும்பத்திலும் மற்ற இடத்திலும் வாழ முடியும், வாழ்ந்து காட்ட முடியும். ಈ ಒಂದು ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದುವುದಾದರೆ ಅದರಲ್ಲಿ 14 ಜನರು ಆ ಕಲಹದ ನಡುವೆ, ಸಮಾಧಾನವಿಲ್ಲದ ಆ ನಡುವೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಾಗಾದರೆ ನಾವು ಸಹ ಸಮಾಧಾನವನ್ನು ಪಡಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು, ಮತ್ತೊಬ್ಬರ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುವವರಾಗಿರಬಾರದು. இப்ப நான் இந்த சொல்ற வரிசையில் ஒரு 5 பேரை இப்ப சொல்றேன். மற்றதை நீங்க படித்து எழுதி கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் வீட்டுல போயிட்டு. அப்ப இந்த நியாயாதிபதிகள் வரிசையில் 5 பேரை வரிசையா நம்ம பார்க்க முடியும். 5 அதிகாரத்திற்குள்ள. 1 ஒத்னியேல். 5 பேர் சொல்லிட்டா மறந்துடுவீங்க. முதல் பேர் என்ன? ஒத்னியேல். அவர் ஒரு நியாயாதிபதி. ಮೊದಲನೇದಾಗಿ ಒತ್ನಿಯೇಲನು ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲನೇ ಒಂದು ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕ. இரண்டாவது ஏகூத். இவர் காலத்துலதான் 80 வருஷம் என்ன பண்ணாங்க? ஜனங்க அமைதியா இருந்தாங்க, சமாதானமா இருந்தாங்க. ஏகூத் அவர் பேரு. ಎರಡನೇದಾಗಿ ಏಹು ಎಂಬುದಾಗಿ ಇವರ ಕಾಲದಲ್ಲಿ ಜನರು 80 ವರ್ಷ ಸಮಾಧಾನದಿಂದ ಇದ್ದರು. மூன்றாவது ஒரு நபர் சம்கார். அவர் பேர் பைபிள்ல நான் சொல்ற வசனங்கள்ல இருக்கும், நீங்க பார்க்கணும். அவர் பேர் என்ன? சம்கார். ಮೂರನೇದಾಗಿ ಸಂಹಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ನ್ಯಾಯಾಧಿಪತಿ. நாலாவது ஒரு நபர் வராங்க, அவங்க தான் பெண்ணு. ஆண்கள் மூலமாகவும் கர்த்தர் கிரியை செய்கிறார், பெண்கள் மூலமாகவும் கர்த்தர் கிரியை செய்கிறார். இது பெண்களுக்கு முக்கியப்படுத்துகிற நாள். அதனால ஆண்களே எல்லாம் பண்றது பெண்கள் தினம். எல்லாம் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 200 பேருக்கு மேல இருக்காங்களா நம்ம சர்ச்சில் பெண்கள்? எங்க போய் பூந்துகிட்டு இருக்க தெரியல. தோத்திரம். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவங்க கூட இன்னொருத்தவங்களை ஆண்டவர் வைத்தார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? பாராக். ಐದನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ ಬಾರಾಕ್ ಎಂಬ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು. தியான கூட்டத்துல ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு 12 பேரை அழைத்தார். அதுல 5 பேரை மட்டும் நான் அந்த ஈவினிங்ல
மாலை தியான கூட்டத்துல 5 பேரை மட்டும் சொல்லி இருக்கிறேன். இன்னும் ஒருவேளை நாளைக்கு அடுத்தவங்களை சொல்லணும்னு இருக்கிறேன். தியான கூட்டத்துக்கும் வாருங்கள். ಧ್ಯಾನ ಕೂಟಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಮಾರ್ಕೊಂಡು ಬಂದ ಸುವಾರ್ತಿತ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ 12 ಜನ ಶಿಷ್ಯರನ್ನು ಕುರಿತು ಈಗ 5 ಜನರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇನ್ನು 7 ಜನರನ್ನು ಕುರಿತು ನಾಳೆ ದಿನದಿಂದ ಹೇಳಲಿದ್ದಾರೆ. இப்ப இந்த நியாயாதிபதியாகிய 2 பேர், ஒரு பெண்ணு இன்னொரு ஆண், கணவன் மனைவி இல்ல, கடவுள் நியமித்த நியமிப்பின்படி 2 பேர் இப்போ அந்த ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் ரெடி பண்றாரு. ಆದರೆ ನಾವೀಗ 5 ಜನರನ್ನು ಹೇಳಿದ್ದೇವೆ. ಅದರಲ್ಲಿ 2 ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆಯ್ದುಕೊಂಡರು. ಆದ್ರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರಲ್ಲ, ಇವರು ಬೇರೆ ಬೇರೆ. இப்ப இங்க இருக்கிறவங்க கவனிக்கணும். ஹலோ, எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? எல்லாம் ஜாலியா இருக்கா? நான் சொல்றது நல்ல தூக்கம் வருதா? இல்ல நல்ல தூக்கம் வருதையா? நீங்க சொல்றவங்க வலது கைய உயர்த்தி அப்படியே கொஞ்சம் அசிங்க பார்க்கலாம். நல்லா ரொம்ப நல்லாதான் தூக்கம் வருதுன்னு. ஓ சரி, ஒரு கேள்வி. அமைதி ஏன் கெடுது? சமாதானம் ஏன் உங்களுக்கும் உங்க குடும்பத்திலையும் சபையிலையும் எல்லா இடத்துலயும் ஏன் கெட்டு போகுது? ஆண்டவர் சொல்லிட்டாரு சமாதானம் கொடுப்பண்ணாரு. நீங்க சமாதானமா இருக்கும்படியா அழைச்சிருக்காரு. ஏன் சமாதானம் கெடுது? சமாதானத்தை கெடுக்கிறவரா தேவன்? சொல்லுங்க, ஏன் சமாதானம் கெடுது? ದೇವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಾಗಾದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? பவுல் எழுதும்போது எழுதுவார், ஆண்டவர் கலகத்துக்கு தேவன் அல்ல. இந்த ஜனங்க தான் கலகம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதுனால அமைதி கெடுது, சமாதானம் கெட்டு போகுது. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, தேசத்துல கெட்டு போவதற்கு காரணம் என்ன? அமைதி கெடுவதற்கு, சமாதானம் கெடுவதற்கு காரணம் என்ன? சாத்தானின் தூண்டுதலும், சாத்தானுக்கு ஜனங்கள் இடம் கொடுப்பதினாலும், ஆண்டுடைய வார்த்தையை மதிக்காததினாலும். கவனிக்கிறீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்துல, தேசத்துல போற இடமெல்லாம் அமைதி கெடுவதற்கு ஆண்டவர் இல்லை. அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு. அப்ப எப்ப பாரு இந்த சூழ்நிலை, இந்த குழப்பங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் சாத்தானின் தூண்டுதல், நாம் அதற்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காம போறது. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், இப்ப நம்ம நடக்கிற சம்பவம் ஏன்னா நீங்க யோசித்து பார்க்கணும். யாரால, எதனால், யாரால? ஒண்ணு புரிஞ்சுங்க, தேவனால் இல்லை. தேவன் அப்படிப்பட்டவர். வாய் தந்து சொல்லுங்க. வாய் முத்து கொட்டுன தலையாவது இப்படி ஆட்டுங்க, கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் நல்லா ஓடட்டும். தேவன் காரணம். திரும்ப அப்படியே பாருங்க, தேவன் காரணம். சொல்லுங்களேன், அவர் நேரம் போகுதில்ல. பாருங்க, பாச்சா பாருங்க, அப்படியே திரும்ப 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 இதை பாருங்க. வாயை தந்து பேசுங்கன்னா ನಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕಾರಣರಲ್ಲ. ಸೈತಾನನಿಗೆ ಸಾಲ ಕೊಡುವುದರಿಂದ, ಆತನ ಪ್ರೇರೇಪಣೆ ನಮಗೆ ಕೊಡುವುದರಿಂದ, ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗೌರವಿಸದೆ ಓದುವುದರಿಂದ சமாதானವು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. 80 வருஷம் அமைதிக்காக ஆண்டவர் வழி திறந்தார். ஒரு ஊழியக்காரனை அனுப்பி ஜனங்களுக்கு சமாதானம் கொடுத்தார். இப்ப ஜனங்க என்ன செய்யணும்? அந்த அமைதியா வாழணுமா வாழக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படியில திரும்பவும் இது வேண்டான்னு ஆண்டவர் சொன்னார். திரும்பவும் அதே புத்தி தான். அன்றைக்கும் அதுதான், இன்றைக்கும் அதான். அப்ப எப்படி நிம்மதி இருக்கும்? பாஸ்ட குறை சொல்லுவாங்க. பாஸ், நீங்க பண்ற தப்புக்கு ஊழியக்காரங்களை எடுக்கிறாங்களே, அவங்க பண்ற தப்புக்கு சபையை எடுக்கிறாங்களே, கர்த்தர் பொறுமையா இருப்பாரா? சொல்லுங்க. அப்புறம் நீங்க பண்றதுக்கு பாஸ்ட் கூட இருந்தா சப்போர்ட் பண்றாரு. நீங்க தானே போய் எல்லாம் பண்றீங்க. நீங்கன்னா எதுக்கு சொல்றேன்னா பொதுவா சொல்ற வார்த்தை. நாங்க சொல்ற வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லியா நீங்க வந்து எல்லாம் பண்றீங்க. திடீர்னு ஏன் தச்சு வரல சொல்லுவாங்க. நாம தான் அந்த காரணம். 80 வருஷம் நன்மையை கண்டவங்க நன்றியா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க சத்தாமா. நன்றி கெட்டவங்களா போயிட்டாங்க. நன்றி கெட்டவங்களா போயிட்டாங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 4:1.
80 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸಮಾಧಾನದ ಇದ್ದಂತ ಜನರು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರು. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಯೆಹೂದನು ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ ಇಸ್ರಾಯೇಲರು ತಿರುಗಿ ಯೆಹೋವನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ துரோகிகளாததರಿಂದ திரும்ப நாம கூட திரும்ப திரும்ப போறோம்ல. எவ்வளவு ஆண்டவர் பேசுறாரு அழகா, எவ்வளவு அழகா உணர்த்துறாரு. திரும்ப திரும்ப எங்க போயிட்டாங்க, நீங்க போறீங்களா? அப்படி போய் பாருங்க. போக கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் பேசுறது. திரும்ப திரும்ப தவறான வழிக்கு போக கூடாது. திரும்ப திரும்ப நாம விரும்புற இடத்துக்கு போக கூடாது. திரும்ப திரும்ப என் உள்ள தூண்டுற இடத்துக்கு போக கூடாதுன்னு தான் ஆண்டவர் பேசுறது. போறாங்க திரும்ப. 80 வருஷம் நிம்மதியை கண்டவங்க இப்ப திரும்பவும் அதே இடத்துக்கு. தேவன் பொறுப்பா? யாருடைய பொறுப்பு? திரும்பவும் அதான் சொல்ற, தேவன் பொறுப்பா நீங்க பொறுப்பா? உங்க குடும்பம் கலங்கி போவதற்கு, நீங்க உங்க வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு. கர்த்தரை மதிக்கிறது இல்ல. நிறைய சொல்லுவா, வேண்டாம். ஆராதனைக்கு வர்றதில்ல, லேட்டா வர்றது, பட்டும் படாம இருக்கிறது, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, அப்படி நிறைய விஷயம் இருக்கு. அது நீங்க தான் யோசித்துக்கணும். நான் விளக்கமா சொல்ல முடியாது. சமாதானம் வேணும்னா நீங்க தான் உணர்ந்து ஒப்பு கொடுக்கணும். 80 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಜನರು ಮತ್ತೆ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದ್ರೋಹಿಗಳಾದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಹಾಗಾದರೆ ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ದೇವರನ್ನು ನಾವು ಗೌರವಿಸುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಬಂದರೂ ಅದರ ರುಚಿಯನ್ನು ನಾವು ನೋಡದೇ ಇರುವ ಕಾರಣದಿಂದ. சிலர் சொல்லுவாரு, ஐயா தான் இப்படி சொல்லுவார், அவங்க தான் இப்படி பேசுவாங்க. எங்க ஏசப்பா நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்களை விடவே. சத்தமா சொல்லுங்க, ஏமாந்து போவாதீங்க. ஆண்டவர் உங்களை இல்லாத இடத்துக்கு தூக்கி போட்டுருவாரு. அடுத்த வசனம் பாருங்க. இப்படி சொல்றத கேட்கல, கர்த்தரை விட்டு விலகுனா என்ன ஆகும்? 2வது வசனம் படிங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. ಅವರನ್ನು ಆಚೂರಿನಲ್ಲಿ ಆಳುತ್ತಿದ್ದ ಕಾನಾನ್ಯ ರಾಜನಾದ ಯಾಬೀನನಿಗೆ ಮಾರಿಬಿಟ್ಟನು. ನೆಚ್ಚರ ಅರುಷತ್ ಎಂಬ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದ ಸೀಸೇರನು ಅವನ ಸೇನಾಪತಿಯಾಗಿದ್ದನು. தள்ளி விட்டுருவார் ஆண்டவர். எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், பொறுமைக்கும் எல்லாம். நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிற சர்ச்சில் யாரு பேசினாலும், யாரு என்ன பண்ணாலும் கர்த்தர் பொறுமையா இருக்க மாட்டாரு. யாரு வந்தாலும் சபைக்கு வாங்கன்னு சொல்றேன். நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை, ஆத்மா கெட்டக்கூடாது, வாங்கன்னு சொல்றேன். நான் பந்தி கொடுக்கிறேன், எனக்கு தெரியும். நான் யாரையும் ஒதுக்கல. ஆனா ஆண்டவர் பொறுமையா இருக்க மாட்டார். என்ன செஞ்சாரு பாருங்க, விட்டு போட்டாரு அந்நிய ஜாதி கிட்ட. இல்ல சும்மா வந்து உட்கார்ந்து போவாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. இனி வர நாட்கள்ல கடவுளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவர்களுக்கு சமாதானம் கொடுத்து நடத்தணும்னு விரும்புறா. நீங்களே தப்பா எடுத்துக்காதீங்க. யானை என்ன பண்ணும் தெரியுமா? தண்ணி எடுத்து மேல போட்டுக்கல. ஆமா, தலையாட்டுறாங்க. யானை என்ன பண்ணும்? இல்ல சத்தமா தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க மைக்கில் தான் சொல்லுங்களேன். யானை என்ன பண்ணுமா? மைக்கில் தான் சத்தமா சொல்லுங்கன்னா வாங்க. உங்களை அப்படியே குளிர்ச்சியா பண்றதுக்கு மண்ணவாரி கொட்டுவோமா? மதம் பிடிச்ச யானை மண்ணவாரி. கடவுள் சமாதானம் கொடுக்கிறார், அதை விட்டுட்டு தானே கெட்டுகிறது. விலகிச்ச அந்த வார்த்தை திட்டுற வார்த்தை இல்ல, தெளிவாக்குற வார்த்தை. நாம் தடுமாறி போகாம சரியா போயிட்டு கடவுளுக்கு ராஜ்யத்துக்கு போகணுங்கிறதுக்காக சொல்ற தெளிவான வார்த்தை இது. பொறுமையாலாம் இருக்க மாட்டாரு. தேவனின் குணம் ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியும், இன்னொரு பக்கம் இருக்கு. அதனால தெளிவோடு ನಾಮ ವಳರ வேண்டும். ನಾವು ಏನೇ ಪಾಪ ಮಾಡಿದರೂ ದೇವರು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೆನೆಸಬೇಡಿರಿ. ಯಾಕೆಂದರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಅವರನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವರಾಗಿರಬೇಕು. திரும்பவும் சொல்றேன், 80 வருஷம் இந்த அடிமைதான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று சமாதானமா இருந்தாங்கல்ல, இப்போ திரும்ப அந்த அனுபவத்துக்கு வரணும்னா
ஆண்டவர் அல்ல. அவர் என்ன உணர்த்துவாரு? நீ விலைக்கு போய்கிட்டே இருக்கிற, நீ தான் நிம்மதி இல்லாத போயிடுவீங்க, உன் குடும்பம் தான் நிம்மதி இல்லாத போயிடும். அதனால நினைச்சுப்பார், உங்க வாழ்க்கையை நினைச்சு பார்த்து யார் பக்கம் திரும்பணும்? சத்தமா சொல்லுங்க. முரடெல்லாம் இருக்கக்கூடாது ஜனங்களுக்கு. ஒரு மரத்தை பார்த்து அப்படியே மரத்து மேல கோபப்பட்டா மரத்துக்கு நஷ்டமா, முறைப்புக்கு நஷ்டமா? வார்த்தைக்கு மலை கிட்ட போயிட்டு மலை இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மலையை பார்த்துக்கிட்டு திட்டிக்கிட்டு மலையை பார்த்து காலை உதைச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா மலைக்கு நோகுமா எதுக்கு நோகும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க தப்பு பண்ணா உங்களுக்கு தான் நோவு எடுக்கும். அதுக்கு பதில் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? கண்மலை ஆகிய இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்துடணும். சும்மா நான் அடிக்கடி சொல்றேன், லாலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, சட்டம் எல்லாம் பேசிக்கிட்டு நான் அப்படிதாங்க, நான் இப்படிதான், உங்களை அவர் திருப்பி விட்டுருவாரு. இது தப்பான வார்த்தை இல்ல. சாந்தமா விழுந்துடணும் ஆண்டவர்கிட்ட, தேவ சமூகத்துல விழுந்துடணும், திருப்பி வந்துடணும். என் நிலைமை எனக்கு புரியுது, இதனாலதான் என் குடும்பத்தின் நிலைமை இது, எனக்கு இதனாலதான் இந்த நிலைமை எனக்கு புரியுது. இப்ப கூட நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு புரியுது ஆண்டவரே. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 3ஆம் வசனம், ஆண்டவர்கிட்ட வந்து கதறாங்க. வந்துடணும், பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அவங்க போறாங்களா இவங்க போறாங்களா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்து விழுந்து விட வேண்டும். கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. பைபிள் இருக்கிறது அப்படியே சொல்றோம் உங்களுக்கு. எந்த ஒரு காரியத்துக்கு யாரை நோக்கி கூப்பிடணும்? விலகியாச்சு, ஆண்டவர் தள்ளிட்டாரு, மீண்டும் ஒரு வாய்ப்பு வச்சிருக்காரு, வந்து விழ வேண்டிய இடத்துல விழுந்து விட வேண்டும். ಕರ್ತரை ನೋಕಿ ಮೊರೆಯಿಟ್ಟಾர்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅವರು ದ್ರೋಹಿಗಳಾದರು. ಎರಡನೇದಾಗಿ ದೇವರು ಅನ್ಯ ಜನರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಬಿಟ್ಟರು. ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದು ಅವರು ಮೊರೆಯಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. ಯಾ ಮೊರೆಯಿಟ್ಟಾங்க? அவன் சும்மா விடுவானா? ஆண்டவரை விட்டுட்டாரு. இப்ப அங்கங்க போறாங்க. அங்க எதிரி சும்மா விடுவானா? கானான் தேசத்து ராஜா எச்செல்லாம் வெல்லாம் வா அப்படின்னு தடவி கொடுப்பானா? ஏய் வாடிங்க, ஏய் வாடாங்க, முட்டி போடு, தண்ணி எடு, அதை பண்ணு, தடவைய கொடுப்பாங்க. ஆண்டவர் தான் அன்புள்ளவர், தயவா நடத்துறாரு. எதிரி சும்மா விட மாட்டான். விளங்குச்சா? அதனால அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ண ஆரம்பிச்சான். விட்டுப்பட்டார் இவன், அவன் எடுக்க ஆரம்பிச்சான். இப்ப தாங்க முடியல. ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய மனம் யாரை நோக்கி பார்க்கிறது? பாடுகளும் பிரச்சனைகள். நான் சரியா இல்லைன்னா அவமானப்படுவாங்க. மற்றவங்க நம்ம வீட்டுல உள்ள வர சொல்லுவாங்க. வீட்டுல அடங்கலன்னா யார் அடக்குவாங்க? அவங்கள. சபையில நீ அடங்கலன்னா மற்றவன் அடக்குறான். இப்ப அவங்களுடைய கவனம் யார் பக்கம் திரும்புது? ಅವರು ಗುಲಾಮರಾಗಿ ಇದ್ದಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಅವರು ಕಷ್ಟವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ಸುಖವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ಆಗ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಯಾರನ್ನು ದೃಷ್ಟಿ ನೋಡುತ್ತದೆ? ದೇವರಿಗೆ ಅವರು ಮೊರೆಯಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. இந்த நேரத்துல தான் ஆண்டவருடைய அன்பு பாருங்க. நான் தான் உன்னை விட்டுட்டேன், நீ தான் என்ன மதிக்கலையே, நீ தான் கீழ்ப்படியாத போயிட்டியே, போ செத்து போ அப்படின்னு சொல்லல. மீண்டும் சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் அடுத்த ஒரு வழியை திறக்கிறாரு. ಆದರೆ ಜನರನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಬಿಟ್ಟು ಬಿಡಲಿಲ್ಲ. ಇನ್ನೂ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಆತನು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ. எப்பெல்லாம் உணர்கிறோமோ தப்பு வருது மனுஷன் வாழ்க்கையில, அதிலே பிடிவாதமா இருக்க கூடாது. எப்பெல்லாம் நமக்கு, நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்ன நேரம் எனக்கு கஷ்டம் இருக்குது, நேரத்தோட முடிக்கணும்னு யோசிக்கிறேன். எப்பெல்லாம் தவறு செய்யறோமோ நம்ம வந்து விழ வேண்டிய இடம் எங்க? ஆனா எப்பவுமே தப்பு செய்யணும்னு நம்ம அதை முடிவு பண்ணிவிட, சத்தமா சொல்லுங்க. ஏன்னா வடுக்கள் இருக்கு, மற்றவன் அடிச்ச அடி நமக்கு அடையாளம் இருக்கு. அந்த தழுப்பை பார்க்கும் போதெல்லாம் அவன் அடி கொடுத்தான்னு ஒருத்தவன் சொல்லால் அடி, மற்றதெல்லாம் அடி, அவமானத்தின் அடி. அது ஞாபகம் வரணும். இனி அது நமக்கு வரவே கூடாதுன்னா, இனி அந்த தவறை நாம தவறு செய்யாமல், ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே,
கர்த்தரை நோக்கி அவரை பிடித்துக் கொள்ளணும், அவர் பாதத்தில் விழுந்து விட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மீண்டும் ஒரு வழியை திறக்கிறார். ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ವೇದನೆಗಳು ಬರುವಾಗ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿ ನೋಡಿದರು. ಆದರೆ ದೇವರ ಸಮಯಕ್ಕೆ ಬಂದ ನಂತರ ಅವರಿಗೆ ಸಮಾಧಾನ ಸಿಕ್ಕುವುದು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳು, ವೇದನೆಗಳು, ಅವಮಾನಗಳು, ನಿಂದೆಗಳು ಬರುವಾಗ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಬೀಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. மேடையிலிருந்து வருகிற வார்த்தையை, ஆண்டோட வார்த்தைன்னு கவனமா கேட்கிறவங்க வலது கையை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப இதுவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் தான் சொன்னேன். அப்ப செய்தி இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. வேணாமா? வேணான்றாங்க. இன்னும் 1 மணி நேரம் மெசேஜ் இருக்கு. இப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா வேண்டாம் ஐயா சொல்லுங்கன்றவங்க கையை உயர்த்துங்க. இல்ல இதோட நிறுத்துங்கன்னு சொல்றவங்க கையை கீழே போடுங்க. இப்பதான் செய்தியே தொடங்குற. இப்ப இதுவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சபையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு காரணம் கர்த்தர் இல்ல. கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனா என்ன உடைச்சி உருவாக்கி தெளிவாக்குறதுக்கு கர்த்தர் செய்யறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ மீண்டும் ஆண்டவர் நியமித்த நபர் யார்? அவங்க கிட்ட காணப்பட்ட ஒரு 7 குறிப்பு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 7 குறிப்பு எவ்வளவு நேரம் பேசலாம். ஒரு 7 காரியம். அதை நீங்க கவனமா கேட்கணும், வசனத்தை பின்பற்றணும், அதை உள்வாங்கி ஒரு 2 வார்த்தை தான் சொல்லுவேன். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன். அதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நாம் அதை ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்றி வாழணும். இதான் வாழ்க்கை. அதுதான் தெய்வம் நம்மளை கொண்டு வந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ದೇವರು ಮತ್ತೊಬ್ಬ ಪ್ರವಾದಿನ ಆರಿಸಿಕೊಂಡರು. ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು 7 ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಲಿದ್ದೇವೆ. ಹೇಳುವಾಗ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಅದು ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನ. அப்போ இது பெண்கள் நாள்னு சொல்றாங்க பாருங்க. அதனாலதான் இந்த டாபிக் எடுத்தேன். ஆனாலும் ஒரு சமாதானங்கிற செய்திய ஆண்டவர் உணர்த்துற விஷயம். அப்ப பெண்கள் அப்படின்னு வரும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 தான். ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கு, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்ல. ஆண்டவர் சமமா தான் உண்டாக்கி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பயங்கரமா கொடுத்தாங்க. இப்ப அது இல்ல, டைம் இல்ல. அதனால சொல்றத மட்டும் வாங்கிக்கிட்டு ஒழுங்கா இல்ல, சந்தோஷமா போங்க. ಈ ದಿನ ಒಂದು ಮಹಿಳೆಯರ ಒಂದು ದಿನವಾಗಿರುವುದರಿಂದ ಮಹಿಳೆಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೇಳಲಿದ್ದೇವೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ಸಮಾಧಾನವನ್ನು ಕುರಿತು ನಾವೆಲ್ಲರಿಗೂ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಇದು ಪುರುಷರಿಗೂ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಮತ್ತು ಮಹಿಳೆಯರಿಗೂ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದಾಗಿದೆ. இந்த 13-14 நியாயாதிபதியில ஒரே ஒரு பெண்ணை தான் கர்த்தர் மேல கொண்டு வராரு. மற்றவங்களாம் ஆண்கள் தான். அப்ப தேவன் யாரையும் எப்பவும் கொண்டு வர முடியும். அவன் என்ன ஆம்பளை, இவன் என்ன பொம்பளை, இந்த பிசினஸ்ல நமக்கு இருக்க ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்களும் சரி பெண்களும் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவங்க. இந்த மைண்ட் உங்களுக்கு இருக்கணும். கணவனும் மனைவி அடிமைப்படுத்தாதீங்க. மனைவியின் தலைக்கு மேல போகாதீங்க, புருஷனுக்கு மேல. விளக்கு அந்த வார்த்தை இது எல்லாருக்கும் உரியது. நாள் வரும்போது கவனமா இருக்கணும். ವಚನಕ್ಕೆ ಭಯಂದು ಒಬ್ಬೊಬ್ಬರು செயல்படணும். ಪುರುಷರಾಗಲಿ ಮಹಿಳೆಯರಾಗಲಿ ಎಲ್ಲರೂ ಸಮ ಎಂಬುದಾಗಿ, ಆದರೆ ಅಧಿಕವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದೇ ಇದರ ಅರ್ಥ. அப்ப இந்த பெண்ணு பேரு என்ன? ஏற்கனவே பார்த்தோம், தெபோரா. அது பேரு. ಈ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳ ಹೆಸರು ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ தெபோராಳು. தெபோரான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேன் பூச்சி, தேங்கி, தேனி, தேன் பிளஸ் தேனி, தேன். தேன் பூச்சினா புரியுதா? அது என்ன? அது சுறுசுறுப்பா இருக்குமா, அப்படியே ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. பெண்கள் பெண்கள் நீங்களே புரிஞ்சீங்க எப்படி இருக்கணும். உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே குத்துக்கல்லு போல நாம வேலை செய்யணும், சுறுசுறுப்பா இருக்கணும். பெண் இந்த தெபோரான்னா தேனி என்ற அர்த்தம். தெபோராளுக்கு அர்த்தವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಜೇನು ನೊಣ ಎಂಬುದಾಗಿ. இவங்க கிட்ட காணப்பட்ட 7 குணம். இந்த 7 குணம் இருக்கிற எல்லாருக்குள்ள இருந்ததுன்னா
என் சமாதானம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். 7 ಗುಣಗಳು ದೇವರಲ್ಲಿ ಇತ್ತು. ಆ 7 ಗುಣಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಆತನ ಸಮಾಧಾನವು ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ಇರುವುದು. 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் பாருங்க. இந்த பெண் ஒரு குடும்பஸ்திரி, ஒரு குடும்பத்தின் தலைவி, கல்யாணம் பண்ண பெண்ணு. இப்ப இங்க இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாதவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு நாள்ல பண்ணிக்குவீங்க. ஆனா அவங்க மைண்ட் செட்டப் என்ன வேணும்? ஒரு குடும்பஸ்திரி எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். சும்மா பித்து போட்டாங்கன்னு இருக்க கூடாது. ஏதோ பித்து போட்டாங்க, ஏதோ கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் இல்ல. சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் சொல்றேன். பெண்மணியோ ஆண்களோ யாரா இருந்தாலும் குடும்ப பொறுப்பு தேவை. இவர்கள் ஒரு குடும்பத்தின் தலைவி, தலைவிக்குரிய குணம் வேணும். நான் இந்த 2-3 குறிப்பு சொன்னா கூட நிறைய வார்த்தைங்க வரும். நேரத்தை விட்டு வேகமா போறேன். நிறைய கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். வந்து கேளுங்க, தியான கூட்டத்துல எல்லாம் தெளிவாய் கற்றுக்கொள்ளுவீங்க. 4ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. ಈ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳು ಕುಟುಂಬದ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳಾಗಿರುವುದರಿಂದ ಜವಾಬ್ದಾರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. இந்த குடும்ப பெண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பைபிள்ல நீதிமொழிகள் 31 Proverbs 31:10-31 அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க கல்யாணம் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா சமாதானத்துக்கு வழியா நீங்க இருப்பீங்க. நீதிமொழிகள் 31:10-31 ஒரு குடும்ப ஸ்திரீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் தெளிவா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தெளிவாக ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 31ನೇ ಅಧ್ಯಾಯ 10ರಿಂದ 31 ವಚನಗಳವರೆಗೂ ನಾವು ಓದುವಾಗ ಒಬ್ಬ ಕುಟುಂಬದ ಹೆಣ್ಣು ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சரி, ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க அடங்கி நடப்பாங்களா, அடங்கா பிடாரியா இருப்பாங்களா? சொல்லுங்க. சொல்றத கேட்பாங்களா, அவங்க இஷ்டம் போல வாழ்வாங்களா? விளங்குதா? அடங்கணும், கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இஷ்டம் போல எல்லாம் இருக்க, யாரும் எங்களை கேட்க முடியாது அப்படியெல்லாம் இருக்க கட்டுப்பாடு தேவை. இந்த பெண்ணு எப்படிங்கிறத அந்த வார்த்தை நிறைய சொல்ல முடியும். ஒரு குடும்ப ஸ்திரீகள், குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாரும் ஒரு கட்டுப்பாடு தேவை. ஆண்களுக்கு சொல்ற, பெண்களுக்கும். இப்படி இருந்தாதான் சமாதானத்துக்கு காரணமா இருக்க முடியும். ಒಂದು ಕುಟುಂಬದ ಹೆಣ್ಣು ಕಟ್ಟುಪಾಡಿನಿಂದ ಇರಬೇಕು, ಎಲ್ಲವನ್ನು ಅಡಗಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இரண்டாவது, ஏன் இந்த பெண்ணை தெரிஞ்சுக்கிட்டா தெரியுமா? இவள் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க. ಈ ಎರಡನೇದಾಗಿ ಈ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳು ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿನಿಯಾಗಿದ್ದರು. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தான் சொல்லுது. 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? அல்ல கவனிங்க. எப்பவும் கடவுளோட தொடர்புள்ளவங்க. 1000 வேலை இருந்தாலும் அதிலேயே ஓடாம இந்த சிந்தையை எது பக்கம் திருப்பணும்? ஒரு பெண்ணுதான். ஆனாலும் தெய்வத்தோட அவங்க இருக்க, அப்பதான் கடவுள் வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு சொல்ல முடியும். அப்போ நாம அந்த கடவுள் தெய்வத்தோடு நெருங்குகிற அனுபவம் அனைவருக்கும் தேவை. ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರವಾದಿನಿ ಅಂದರೆ ಏನು ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರು. ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ದೇವರು ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಲು ಸಾಧ್ಯ. 84 வயதுள்ள அன்னாள் எப்படி கர்த்தரோட இருந்தாங்கன்னு லூக்கா 2ஆம் அதிகாரம் 36-37 வசனம் எதுக்கு எழுதி வச்சிருக்காரு? வயசானவங்கள இஷ்டத்துக்கு உட்கார்ந்து கதை அடிக்கிறது. கோயிலுக்கு வா, தேவனை தேடுங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் தேவ சமூகத்தை நாடி வரணும். 84 வயதுள்ள தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசனா எப்படி தீர்க்கதரிசனா ஒரு பெண்மணிகள் யாரோட தொடர்புல இருக்கணும்? தவறான தொடர்புல இல்ல, சரியான தொடர்புல இருக்கணும். தவறான தொடர்பு வாழ்க்கையை அழிச்சிடும், சரியான தொடர்பு வாழ்க்கையை மேல கொண்டு வரும். நாம் எந்த தொடர்பில் இருக்கிறோம் யோசித்து பாருங்க. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 36-37 ವಚನಗಳು ನೋಡುವಾಗ 84 ವರ್ಷದವರೆಗೂ ಇದ್ದಂತ ಅನ್ನಾಳು ದೇವರ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದರೆ ಈಕೆ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿನಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇರಬೇಕೇ ಹೊರತು ಬೇರೆ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇರಬಾರದು. மூன்றாவது விஷயம், இந்த பெண்மணி யார் தெரியுமா? ஒரு ஜட்ஜி, நியாயாதிபதியா கடவுள் வச்சிருக்காரு. நியாயாதிபதிகள் ஒண்ணு தெரியாதவங்களை கொண்டு போய் மேல வைப்பாங்களா? நீதிபதி ஒண்ணு தெரியாதவங்களை கொண்டு போய் வைப்பாங்களா? சத்தமா சொல்லுங்க.
அப்ப இவங்களுக்கு ஒரு நல்ல தேவனோடு தொடர்பு இருந்ததுனால அறிவா கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். அறிவாளி, அறிவாளி, நியாயாதிபதி. நியாயாதிபதினா என்ன தெரியுமா? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நீங்க வீட்டுல போயிட்டு படிக்கணும். நியாயாதிபதி என்ன செய்யணும் தெரியுமா? சரியான பாதையில தான் நடக்கணும், மற்றவங்களை சரியான பாதையில. எத்தனை பேருங்க இருக்கீங்க? நாம சரியா இருக்கணும், மற்றவங்களை சரியா நடத்தணும். அந்த ವಚನத்துல நீங்க படிச்சு புரிந்து கொள்ளுங்க. 4-5 ವಚನಗಳಲ್ಲಿ ಆಕೆ ಒಬ್ಬ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅಂದರೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವರು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು, ನಡೆಸಬೇಕು. ஒரு இடத்துல பொறுப்பா இருக்கிறவங்க என்ன செய்ய கூடாது தெரியுமா? பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே பரிகாரம் வாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஒன் சைடு பண்ணக்கூடாது. நீதினா நீதிதான். என் புருஷன் தப்பு பண்ணானா தப்புதான், என் மனைவி தப்பு பண்ணா தப்புதான், என் பிள்ளைகள் தப்பு பண்ணா தப்புதான். பார்ஷாலிட்டி அங்க இருக்க சத்தமா சொல்லுங்க. அதான் தேவனோடு இருக்கிறவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. இல்லன்னா மற்றவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல பண்ணாங்கன்னா அது நீதி. உபாகமம் 16:18-20 படிச்சு பாருங்க. டியூட்டரானமி 16:18-20 படிச்சு பாருங்க. தவறா செயல்பட்டால் கண்ணு குருடாயிடும். ஆனா இந்த தெபோரா அப்படி ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கல. கண்ணு குருடாயிடும். தனக்குன்னு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல. நியாயம்னா நியாயம் தான். இந்த பைபிள் தெளிவா சொல்லுது. இல்லைன்னா என் கண்ணு குருடாயிடும். நாம அவங்க தப்புனாங்க, அவங்க தப்புல இவங்க அப்படி எல்லாம் போயிடும். தெளிவு தெளிவு தேவை எனக்கும் உங்களுக்கும். எத்தனை பேருங்க இருக்கீங்க? அதான் சொன்ன இந்த 7 குறிப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே பரலோகம் போகலாம், சமாதானமா இருக்க. ஆனா புரிஞ்சு வாழுறது உங்ககிட்ட தான் இருக்கு. ಧರ್ಮೋಪದೇಶಗಳ ಪುಸ್ತಕ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 18-20 ಓದುವಾಗ ಯಾವ ರೀತಿಯ ನ್ಯಾಯ ತೀರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಒಂದು ವೇಳೆ ಸುಳ್ಳಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ ಅವರಿಗೆ ಕಣ್ಣು ಕಾಣದೆ ಹೋಗುವುದು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ಸರಿ, இதோட முடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்த ஆராதனையில மற்றதை கண்டினியூ பண்ணலாமா? இஷ்டத்துக்கு போங்க, முடிச்சிருங்க பாஸ்டர். அடுத்த வாரம் அடுத்த ஆராதனையில பேசுங்கன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. எங்களுக்கு ரொம்ப அவசரம், நாங்க போறோம். இல்ல இல்ல நீங்க சொல்லிடுங்கன்னு சொல்றவங்க கையை உயர்த்துறீங்களா? 4 பேர் தான் உயர்த்துறாங்க. அப்ப நான் நடத்துறது இல்லை. இல்ல எல்லாம் அப்படியே கையை அப்படியே நான் சொன்ன தமிழ்ல தான் பேசுங்கன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. இப்ப நான் இந்த குறிப்பு எவ்வளவு நேரம் பேசுறேன்? 4வது, இந்த பெண்மணிக்கு ஞானமும் இருந்தது, ஐக்கியமா எல்லாரையும் அரவணைச்சு போற குணம் இருந்தது. என்னது? புத்தியும் வேணும், யாரையும் விட்டுறாம அனுசரித்து போகணும். சிலருக்கு புத்தி வந்தா மற்றவங்களை வெட்டி விட்டுருவாங்க. நான் தான் என் பேரு வரணும்னு நிற்பாங்க. புத்தி உள்ளவங்க தானும் இருக்கணும், மற்றவங்களையும் கூடவே இருந்து செயல்படணும். இந்த பெண் அதை செஞ்சாங்க. 4ನೇದಾಗಿ ಆಕೆಯು ಜ್ಞಾನವೂ ಇತ್ತು, ಐಕ್ಯವೂ ಅನುಸರಿಸುವ ಗುಣವೂ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. 6-9 வசனம், 4ஆம் அதிகாரம் 6-9. என்ன விஷயம் தெரியுமா? ஆண்டவர் இப்ப இந்த ஜெபிக்கிற பெண்ணா இருந்தால நீ பெண்ணு தனியா வேணாம், இவங்க கூட இன்னொரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு பாராக்குங்கிறவங்கள கொடுக்கிறார். ஆனால் அங்க ஞானத்தை உபயோகிக்கிறாங்க, 2 பேரும் இணைந்து செய்யறாங்க. இது ஒத்து வராது. நான்லாம் தனி காட்டு ராஜா, நான் தனியா தான் இருப்பேன். நிறைய பேர் போவாங்க, சர்ச்சில் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. தப்பான காரியத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்த்துக்குவாங்க. ஆனா நல்லதுக்கு சேரவே இங்க பாருங்க, 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நன்மைக்காக 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. புரிஞ்சுக்கணும். உங்க சோதனை வரும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். தீம பக்கம் போன பெண்ட எடுத்துருவாரு, இது தப்பு இல்ல. ஜாக்கிரதையா தெளிவா நல்லதுக்கு ஒன்றுபட வேண்டும். சத்தமாமே. ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲರೂ ಐಕ್ಯ ಪಡಬೇಕು. ಇಲ್ಲಿ ದೆಬೋರಳ ಜೊತೆ ಇನ್ನೊಬ್ಬ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ. ಆತನ ಹೆಸರು ಬಾರಕ್ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದರೆ ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 5வது, ஆண்டவரை முன்ன வைக்கிறாங்க 2 பேரும். என்னத்த? பணத்தல்ல, புகழல்ல, மற்றதல்ல,
யாரதான் முன்ன வைக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவங்க யார முன்ன வைக்கணுங்க? மாமனியா, மச்சானியா? ஒரு காரியம் பாரு, என் மாமா வரட்டு சொல்லட்டும், என் மச்சான் வரட்டு சொல்லட்டும். ஆனா பாஸ்டர் கிட்ட கேட்க மாட்டாங்களே. பாஸ்டர் கிட்ட லாஸ்டா ஒரு போன் பண்ணி அடிச்சிடலாம். அவ்வளவு மரியாதை வசனத்தை சொல்றவங்க எல்லாம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு எதுக்கும் வராத போயிடுவாங்க. மற்றவங்க முக்கியமா, அதை பத்தி கவலை இல்லை. என்ன சொல்றேன்? ஒரு ஊழியக்காரனை வச்சா யார முன்ன வைக்கிறது? சத்தமா சொல்லுங்க, கத்துங்க. உன் மாமா மச்சான் எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு முன்ன சொல்லணும், எங்க ஐயா சொல்றபடிதான் நாங்க செய்வோம். சரி, உன் மாமா மச்சான் லட்சம் லட்சம் கொண்டு வந்து கொடுத்துறாரா? கொடுக்குறாங்களா? புரிஞ்சுங்கப்பா. ஃபர்ஸ்ட் உங்க வாயில சொல்லணும், எங்க ஐயா சொல்றதுதானே. நீ கேட்கறது கீழ்ப்படியாது வேற, அந்த வரணும் அந்த மனசுல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை யார் சொல்றாங்க? சொல்லுங்க. கர்த்தரை முன்ன வைக்கணும், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அப்படி இவங்க ரெண்டு பேருமே யார முன்ன வச்சாங்க? எதுக்கு? எதிரிகளோடு போரிடுவதற்கு, சமாதானத்தை கெடுக்கிற நபர்களை மேற்கொள்ளுவதற்கு. யார முன்ன வச்சாங்க? ஆமா, அவங்களுக்கு சமாதானம் வேணும்னா கர்த்தர் தான் முன்ன இருக்கணும். விளங்குச்சா விளங்கலையா? இல்லன்னா நீங்க ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದ ಕಷ್ಟಪಡುವೀங்க. ಐದನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರನ್ನು ಮುಂದೆ ಇಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕಂದ್ರೆ ಶತ್ರುಗಳ ಜೊತೆ ಹೋರಾಡಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಇಬ್ಬರು ಐಕ್ಯಪಟ್ಟು ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஓகே, இப்படி தேவனை முன்ன வச்சு தேவனோடு நடக்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்களா, தலை நிமிர்ந்து நடப்பாங்களா? நிறைய விஷயம் இருக்கு இதுல. நீங்க ஞானிகளா இருப்பீங்கன்னு நினைச்சு பேசுற இத போல செய்தியை நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? ஒரு ஐயான்னு போன் பண்ணா அப்புறம் நான் இதான் சொல்லி காட்டணும். எதுக்கு கடவுள் பேசுறாரு? வசனம் சொல்லுது, 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தெய்வத்தை முன்ன வச்சாங்க, இவங்க கை ஓங்குது, அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளுக்கு முன்னால் அவன் கீழே விழுந்துருவான், ஆண்டுடைய பிள்ளைகள் கை ஓங்கி நிற்கும். சத்தமா சொல்லுங்க ஆமென். 23ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಇಸ್ರಾಯೇಲರ ಹಸ್ತವು ಹೆಚ್ಚು ಬಲಗೊಂಡದರಿಂದ ಕಾನಾನ್ಯರ ಅರಸನಾದ ಯಾಬೀನನು ಪೂರ್ಣವಾಗಿ ಸೋತು ನಿರ್ನಾಮವಾದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. 7 வாரம் பேச முடியுமா? முடியாது. அந்த செய்திய எப்படி அருமையா கர்த்தர் வார்த்தைகள் எனக்கு தேவன் கொடுக்கிறது தான் இந்த உள்ளத்துல. உங்களுக்கு அதை கொடுப்பாரு, நீங்களும் அப்படி இருக்கணும் கடவுளோட. 90% உலகம் 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 உலகம், 10% கூட ஏசப்பா ஏசப்பா இல்லைன்னா எங்க கிடைக்கும்? எப்பவுமே ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருந்தா தயவு கிருபை எல்லாம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். 7வது விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ இவ்வளவும் ஆண்டவரால் வந்ததுனால 2 பேரும் என்ன செய்யறாங்க தெரியுமா? புகழ்ச்சியை தங்களுக்கு எடுத்துக்காம யாருக்கு புகழ்ச்சி கொடுக்கறாங்க? சத்தமா. ஏன் சண்டே வர சொல்றேன் தெரியுமா? வாரம் முழுவதும் உனக்கு சுகபல ஜீவன் கொடுக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். நன்றி சொல்வதற்கு தான் கோயிலுக்கு வர சொல்றோம். அப்ப ஆலயத்துக்கு வராதவங்க யாருங்கிறத நீங்களே தெரிஞ்சுங்க. இப்ப இவங்க 2 பேரும் இணைந்து கர்த்தரை துதிக்கிறாங்க. ஒரு அதிகாரம் ஃபுல்லா, எது? 5 அதிகாரம் ஃபுல்லா, ஜட்ஜஸ் சாப்டர் 5 ஃபுல்லா கர்த்தரை உயர்த்துறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆண்டவர் தான் எல்லாம் பண்ணினார். ஆமென். கர்த்தர் தான் உங்க கண்களை திறக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ ಕಡೆಯವರೆಗೂ ನೋಡುವಾಗ ದೇವರನ್ನು ಅವರಿಬ್ಬರು ಐಕ್ಯಪಟ್ಟು ದೇವರಿಗೆ ಜಯಗೀತವನ್ನು ಹಾಡಿದರು, ಅಂದ್ರೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஏகூத் என்ற நியாயாதிபதி ஊழியத்துக்கு பிறகு எத்தனை வருஷம் அமைதியா இருந்தாங்க, சமாதானமா இருந்தாங்க? 80 வருஷம். ಏಗೂದನು ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ 80 ವರ್ಷ ಸಮಾಧಾನದಿಂದ ಇದ್ದರು. ஆனா இந்த தெபோரா பாரா இவங்க கர்த்தருடைய காரியத்துல இருந்ததனால இப்போ இந்த இடத்துல என்னது வந்து தெரியுமா? 40 வருஷம் அமைதியா இருக்காங்க. 40 வருஷம் சமாதானம். ಈಗ ದೇಬೋರಳು ಮತ್ತು ಬಾರಕು ಇದ್ದ ನಂತರ ಅವರು ಇಬ್ಬರು ಒಟ್ಟಾಗಿದ್ದು ಕೆಲಸ ಮಾಡಿದರಿಂದ ಅವಾಗ 40 ವರ್ಷ ಸಮಾಧಾನದಿಂದ ಇದ್ದರು. 5ಆம் அதிகாரம் 31ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 5:31, 40 வருஷம் சமாதானமா இருக்காங்க.
5ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. 40 ವರ್ಷ சமாதானದಿಂದ ಇದ್ದರು. இந்த சமாதானத்தை காத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. இந்த சமாதானத்தை காத்துக்கிட்டாங்களா அவங்க? அதுதான் இல்ல. திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. இத்தோட நான் முடிக்கணும். திரும்பவும் என்னங்கிறத பைபிளை படிச்சு இந்த நல்ல மனதில் ஏற்றிக்கொண்டு கர்த்தருக்காக வாழுங்க, நிம்மதியா இருக்க. ಈ 40 ವರ್ಷ ಸಮಾಧಾನದಿಂದ ಇದ್ದಂತವರು ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡರ ಇಲ್ಲ, ಅದಾದ ನಂತರ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅನಂತರ ಓದಬೇಕಾಗಿದೆ. நம்ம வீட்டுல எத்தனை நாள் சமாதானம் இருக்கு? டெய்லி இருக்கா? அப்ப இந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு யாரு காரணமா இருக்கீங்க? சாத்தான் தோன்றான். என் வாய் கரெக்டா இருக்கா? என் புத்தி கரெக்டா இருக்கா? என் சுயநலம் இது என்னங்கிறத இப்ப நீங்க தான் வீட்டுல போயிட்டு என்ன செய்யணும்? ஒரு பேப்பர் எடுத்து இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் யாரு போய் எழுதுங்க. ஒருத்தவங்களும் எழுதுங்க. ஆனா நம் தேவன் சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். ಆದರೆ ನಾವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾವು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇವೆ, ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಯಾವುದೆಲ್ಲ ಕಾರಣವಾಯಿತು, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು, ಯಾರೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪೇಪರ್ ತೆಗೆದು ಬರೆಯುವುದಾದರೆ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇರುತ್ತದೆ. ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು. சொல்லப்பட்ட வார்த்தை கண்டிப்பா யார் மனசுல இருக்கோ யாமறியும் பராபரனை. சிலர் ஏட்ல எழுதுனாங்க, அதை தான் ஃபாலோ பண்ண போறாங்களே தெரியல. சிலர் பைபிளை புரட்டிக்கிட்டே இருக்கீங்க, எத்தனை பேர் உள்ளத்துல போச்சு எனக்கு தெரியல. சர்ச்சில் ஐயா என்ன சொல்லி கொடுத்தாரு, என்ன சமாதானம், அதற்கு மேல ஒரு 6 வார்த்தையை போய் புருஷன்கிட்ட சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுங்க, தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள சொல்லுங்க. தெய்வம் தான் கிரியை செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்யணும். சரி, புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் சொன்னதாவது புரிஞ்சுதா? புரியலையா? நான் பொறுப்பு இல்லை, கர்த்தர் சொல்லிட்டாரு. இனி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். ದೇವರು ನಮಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ಮನೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡಬೇಕು. ಆದರೆ ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಆ ರೀತಿ ಸಮಾಧಾನ ಕೆಡಿಸಿಕೊಂಡರೆ, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಾದರೆ ಬೋಧಕರು ಜವಾಬ್ದಾರರಲ್ಲ. 7 காரியம் பார்த்தோம். ಕುಟುಂಬ பொறுப்புள்ள தெபோராள். 7 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ಕುಟುಂಬದ ಜವಾಬ್ದಾರಿಯುಳ್ಳ ದೆಬೋರಳು. ஒரு நல்ல தீர்க்கதரிசி, கர்த்தரோடு இருக்கிறவங்க, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿನಿಯಾಗಿದ್ದರು. ನ್ಯಾಯಾಧಿಪತಿ, ಕಾಸು பின்னால ஓடுறவங்க அல்ல, நீதிக்காக நின்றவங்க. ಹಣದ ಹಿಂದೆ ಹೋಗದೆ ನೀತಿಗಾಗಿದ್ದಂತ ಒಬ್ಬ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದರು. ஞானம் அதோட சேர்த்து யாரையும் விட்டுறக்கூடாது, எல்லாரையும் அணைச்சி பிடிக்கணுங்கிற குணம் உள்ளவங்க. ಜ್ಞಾನವು ಯಾರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಎಲ್ಲರನ್ನು ಅನುಸರಿಸುವಂತ ಗುಣ ಇತ್ತು. எப்பொழுதும் கர்த்தரையே முன்ன வைக்கிறவங்க, ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನೇ ಮುಂದೆ ಇಡುವಂತವರು. அப்பொழுது எதிரிகள் தாட்டப்பட்டாங்க, இவர்கள் கை ஓங்கி நின்றது. ಆಗ ಶತ್ರುಗಳು ತೆಗೆಸಲ್ಪಟ್ಟರು, ಇವರ ಹಸ್ತವು ಮೇಲೆ ಇತ್ತು. முடிவிலே 2 பேரும் ஒரு மனதோடு கர்த்தரையே துதிக்க ஆரம்பிச்சாங்க. ಇಬ್ಬರು ಐಕ್ಯದಿಂದ ಒಗ್ಗಟ್ಟಿನಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡಿದರು. நமக்குள்ள அந்த அனுபவம் இருந்தா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ನಮ್ಮೊಳಗೆ ಆ ಒಂದು ಅನುಭವ ಇರುವುದಾದರೆ ಯಾವ ರೀತಿ ಇರಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. கண்களை மூடுவோம், ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிப்போன்னு. ಯೋಶುವನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸುವೆವು ಎಂಬುದಾಗಿ. இப்போ ஆலயத்தின் நடுவில் இருக்கிறவங்க திரும்ப யார் பின்னால ஓட போறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. உலகமா, சாத்தானா, உலக காரியங்களா? இல்ல, வேணாம், போதும், ஏசப்பா தான் எனக்கு வேணும், ஏசப்பா தான் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு எங்க ஞான கண்ண துறைங்க ஆண்டவரே, நாங்க உமக்காக தான் வாழணும் அப்படின்னு தீர்மானிக்க போறீங்களா? ಬಂದಿರುವಂತ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ, ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಲೋಕದ ಹಿಂದೆ ಓಡುತ್ತೇವೆ ಅಥವಾ ದೇವರಿಗಾಗಿ ಓಡುತ್ತೇವೆ ಎಂಬ ತೀರ್ಮಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உந்தன் நாமம்
சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் கையிருக்க கையை உயர்த்து அப்படியே நில்லுங்க. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையில் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். ஒரு சமாதானம் வேண்டுமா? இதுவரைக்கும் சமாதானத்தை பல சூழ்நிலையில் இழந்து போயிட்டீங்களா? ஒரு பெண்மணி மூலமா நமக்கு ஒரு செய்தியையே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ಇದುವರೆಗೂ ನಾವು ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇದ್ದೇವ, ಆದರೆ ಒಬ್ಬ ಹೆಣ್ಣು ಮಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. நீ கொடுத்த இரண்டாவது ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ಕೊಟ್ಟಿರುವಂತ ಎರಡನೇ ಆರಾಧನೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உங்க வேலைக்காரவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலையை செய்யறாண்டவரே. ಸೇವೆಗೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಂತವರು ನಿಮಗಾಗಿ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த நடுவில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಜನங்களை உம வருகைக்கு ஆயத்தப்படுத்து. ನಿಮ್ಮ ಬರುವಿಕೆಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು. சமாதானத்தை கட்டளையிடுவேன் அருளுவேன்னு சொன்னீரே. ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಾ. இவ்விடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் உமது சமாதானத்தால் நிரப்பும்படி வேண்டுகிறோம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தொடர்ச்சியான ஊழியங்கள் ஆராதனைகளை பொறுப்படும் குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை தேடி விடுவிக்கப்படட்டும், அடிமைதனம் மாறட்டும், ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ಕ್ರಮವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲ ಆರಾಧನೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, ಬಂದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಿಮಗೆ ದಾಸರಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ಯೇಸುವಿನ நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ, இந்த கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோடும் இயேசு சாமி வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ನನ್ನ ಮನವೇ ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಯಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ಅಥವಾ